தப்பு என் மேலதான் இருக்கு. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பொம்பளைன்னா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது, அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், இப்படி கத்தக்கூடாது, பயபக்தியா இருக்கணும், இப்படி பஜாரித்தனம் பண்ணக்கூடாது. மொத்தத்துல பொம்பளையா இருக்கணும். You know one thing, anger is the cause of all miseries. One should know how to control it. Otherwise, life will become miserable. Try to understand that. Last but not least, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. பாய். 3 கோடி மதிப்புள்ள சொத்தை 12 கோடி கொடுத்து வாங்கின புத்திசாலியை நீ பாத்திருக்கியா? நீ நான் இன்னைக்குதான் பார்த்தேன். ஏதோ பேச கணக்குன்னு பேசுறாங்க. இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கட்டும். ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பையனுங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு, ஏழை போடுறது 4 கணக்கு, பணக்கார போடுறது பண கணக்கு, அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு. இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா. வக்கீல் சார், ஆண்டவனுடைய கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோர்ட்ல இந்த அண்ணாமலை ஜெயிப்பா, நிச்சயமா ஜெயிப்பா. இது அந்த திருவண்ணாமலை சிவ மேல சத்தியம். வர யாருக்கு தெரியும்? நான் எப்பவுமே போற ரோடு பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. ஆண்டவங்கள பாரத்தை போட்டு வண்டி எந்த ரூட்ல போறதோ அந்த ரூட்ல சிவாரம் சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதா. நான் தான் பெரியவன்னு யாரும் நினைச்சிடக் கூடாது. அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான்.